अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 22ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. சதய நட்சத்திரம், கும்பராசி, சதுர்த்தி திதி. விநாயகரை பிடிச்சிக்கணும். ஹேரம்ப கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்றைய நாள் நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகும். பொன்னான நாள். அதுவும் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் திருநாள். கடக ராசி அல்லது கடக லக்னம். மெயினாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக கும்பத்துக்கு, மிதுனத்திற்கு, அதே மாதிரி துலாத்திற்கு இருக்க போகிறது. தனப்பிராப்தங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக மகரத்திற்கு இருக்குது, ரிஷபத்திற்கு இருக்குது, கன்னிக்கு இருக்குது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முதலீடுகள், கையில் இருக்கிற பணத்தை கரைப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல இன்றைய நாள் நண்பர்கள் மூலியமாக ஒரு ஒத்தாசை வரும். அதே மாதிரி எதிர்பாராத சில பேருக்கு கிஃப்டெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதோட பல நல்ல காரியங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவு, யாருனால தொந்தரவு ஏற்படுறதோ அந்த தொந்தரவை நம்ம கழியக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. யாருமே பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். சில பேருக்கு செலவும் வரும். இன்ஃபேக்ட் அது நல்லா தான் இருக்கும்னு வைங்களேன். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுறது. பொருளாதாரத்தினால முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மிகுந்த லாபத்தை கொடுக்கும். இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அமோகமான நாள். எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமே வேண்டாத வெறுப்பாக செய்யாமல் விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்து போனால் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு பிளேஸில் நின்றுட்டிங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. தேவையில்லாமல் புது மனுஷால்கிட்ட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லது. ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்காங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்சத்திரஸ்தானம் சதயம் அப்படிங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம். ராகு அதே இடத்துல உட்காந்துருக்காரு. பயங்கர பலம் வாய்ந்த நாள். மற்றவர்கள் மூலியமாக நமக்கு லாபங்கள் கொடுக்கும். சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு பெரிய பணத்தொகை இன்றைய நாள் மற்றவர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்கும். பெரிய மனிதர்கள் உங்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயமே இப்படி நெகட்டிவாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாமல் இருந்தாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமும் நடக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா போகிறோம், பிரச்சனை கிடையாது. உணவும் சரி, மருந்தும் சரி, எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது. பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு சினிமாலாம் போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்கப்படுது. நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். பிளான் பண்ணால் போதும் நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ சக்தி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முன்னோர்களுடைய அனுகிரகம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும். வேற்று மொழி மனிதர்கள் மூலிமா இந்த நாள் வியாபாரம் சும்மா பட்டை கிளப்போம். யாரெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் கிளப்பிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ, அதாவது வேறு மொழி கற்பிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டியூட்டோரியல் காலேஜில் நடத்தக்கூடிய ஆட்களாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அமோகமான நாள். பெரிய பெரிய மனுஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் நமக்கு சாதகமாக முடியும். பயங்கர தைரியம், ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிற தைரியம், அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு நிம்மதியாகவும் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, நல்ல குரல் வளம், ஒரு சில பேருக்கு நல்ல பண வரவுகள். ஆனால் அது நல்ல செலவாகவும் நீங்கள் மாற்றுவீங்க. குடும்பத்திற்காக விட உங்களுக்காக, மற்றவர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக சற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் மோரர்லெஸ் நல்லா இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் நிறைய பேர் கலர்ஸ் நிறையா பார்ப்பீங்க. புது புது கலரில் சட்டை போடணும்னு தோணும். டிஃப்ரெண்ட் ஐடியா, டிஃப்ரெண்ட்டாக கண்ணாடி போடணும்னு தோணும். ஒரு சில பேர் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதாவது நம்ம மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்லா இருக்காது. ஆனால் ஒரு சில நாட்கள் நிஜமாகவே பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இன்றைய நாள் அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் கொடுக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேற ஒரு விஷயத்துக்கு காத்துட்ருக்கீங்க, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.